வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்றது சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து என்னன்னா, நமக்கு வந்து சீட் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காலேஜ் வைஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். அதே மாரி வந்து இன்ஜினியரிங் காலேஜோட புக்லெட்டும், ஆர்ட்ஸ் காலேஜோட புக்லெட்டும் இருக்கு. இதனோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது புது காலேஜ் வந்திருக்கா? அல்லது வந்து புது கோர்சஸ் இப்ப எம்பிஏலயே வந்து என்னன்னா நெறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வந்து புதுசா வந்து ஏதாவது காலேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு, அதே மாரி வந்து சீட்டோட கவுண்ட் புது காலேஜ்ல எங்கேயாச்சும் வந்து எம்பிஏவோ எம்சிஏவோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸ் அதே மாதிரி புக்லெட் அப்படின்றது வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்சிஏவுக்கான கவுன்சிலிங் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எம்சிஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய எல்லா தம்பி தங்கைகளுக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம பொறுமையாக பண்ணுங்க, டைம் இருக்கு. அவசரப்பட்டு லாக் பண்ணி தப்பா வந்து பண்ணிடாதீங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி கொடுத்துருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314க்கு வந்து கால் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்சிஏ சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துருவோம். இப்போ எம்சிஏ சீட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஜென்ரலாக எந்தெந்த காலேஜ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூருக்குள்ள இருக்குது அப்படின்னா எந்தெந்த காலேஜ் அப்படின்றது நம்ம வந்து நிறைய சொல்லியிருந்திருப்போம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கா? அதாவது எம்சிஏக்கு வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன 713ங்கிறது தான் காலேஜ் கோட் இருக்காது. பட் இங்க 713ன்னு கொடுத்துருக்கு. இது என்னன்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஈரோடு. ஸோ இந்த வந்து லொக்கேட் ஆகிருக்கிறதுங்கிறது ஈரோடு. ஸோ நீங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் நினச்சிட்டு வந்து அந்த தப்பை வந்து பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து சிஐஇடிக்கும் வந்து சிஐடி காலேஜ் வேற, சிஐஇடி காலேஜ் வேற. அந்த கன்ஃபியூஷனும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சிஐடிக்கு பதிலாக சிஐஇடி போட்டுருவீங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்றது. சிஐஇடியோட சிஐடியோட கோட் அப்படின்றது 2007. ஸோ இதுதான் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு அலோகேட் ஆகிருக்கிற சீட் அப்படின்றது 23 சீட் வந்து அலோகேட் ஆகிருக்கு. அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துடலாம். செல்ஃப் சப்போர்ட் இல்லை. ஸோ ஓவராலாகவே வந்து 23 சீட்டு தான் வந்து சிஐடியில் எம்சிஏ இருக்கு. அடுத்ததா பிஎஸ்ஜி பார்த்துருவோம். 2006. இதில் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்டட்ல 27, செல்ஃப் சப்போர்ட் அப்படின்றதுல எவ்வளவு இருக்கு? செல்ஃப் சப்போர்ட்ல 44 சீட் இருக்கு. ஸோ அதில் ஒரு 26, இதில் ஒரு 44 சீட் அப்படின்றது. அப்போ 50, 20, 70 சீட் வந்து இருக்கு. ஸோ இது டிஃபால்ட்டாக லாஸ்ட் இயர் இருக்கிற மாதிரியான சீட் தான். எந்த சேஞ்சஸும் வந்து இல்லை. எம்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து புதுசாக ஏதாவது காலேஜில் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். அது எப்படின்னா ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து நீங்கள் கொடுத்து, அதாவது வந்து எம்சிஏ இல்லாத காலேஜில் இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து எம்சிஏ இருக்கா அப்படின்றது கேட்பீங்க. ஸோ அதுதான் 2718 அல்லது வந்து 2722. இந்த ரெண்டும் தான் வந்து ஸ்ரீகிருஷ்ணாவுக்கான கோடு. இது ரெண்டும் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ வந்து ஸ்ரீகிருஷ்ணாவில் இன்னும் வந்து எம்சிஏ அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. பொள்ளாச்சி ஜோன்ல இப்போ எம்சிஏ காலேஜ் நல்லா இருக்கு அப்படின்றது பார்க்கணும்னா ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் பொள்ளாச்சி. இங்கே வந்து எம்சிஏ இருக்கு. 30 சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 413 கோட். அதே மாதிரி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ்லையும் இருக்கும். டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இங்கே 30 சீட் அப்படின்றத வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெரிய காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க, இப்போ பிஎஸ்ஜி, குமரகுரு, சிஐடி, இதெல்லாம் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அடுத்ததா பெஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னா வந்து என்னன்னா ஒன்று நீங்கள் கொங்கு இன்ஜினியரிங்கை வந்து சூஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து கோயம்புத்தூர் ஜோனுக்கு. இல்லை அப்படின்னா வந்து டாக்டர் மகாலிங்கம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய காலேஜ் இருக்குது. பட் இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக மினிமம் கேரண்டியாக நல்லா இருக்கும் அப்படின்றதுனால
இந்த காலேஜஸ் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து எம்சிஏக்கான சீட் மேட்ரிக்ஸை ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அடுத்தது எம்பிஏல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துருவோம். இது வந்து எம்பிஏ. நான் அந்த கிருஷ்ணா சொன்னேன் இல்லையா, இதில் நான் பார்த்துக்கேன். 2718 அப்படின்றது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதில் இருக்குது. பட் வந்து எம்சிஏல இல்லை இல்லையா, அதை கன்ஃபர்மேஷன். இது போக இப்போ எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 2 காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று கேபிஆர். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 30 சீட் வந்து புதுசாக இந்த இயர் தான் வந்து நீங்கள் பழைய புக்கில் சீட் மேட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஸோ இந்த இயர் கேபிஆரில் எம்பிஏ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது ஸ்டடி வேர்ல்டுன்னு ஒரு காலேஜ். ஸோ ஸ்டடி வேர்ல்டு அப்படின்ற ஒரு காலேஜ்லேயும் இந்த இயர் வந்து எம்பிஏ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது போக நீங்கள் குமரகுருவில் போய் பாருங்கள். 2712 குமரகுரு காலேஜில் புதுசாக ஒரு 2-3 கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பெட்டர் வந்து குமரகுருன்னு கொடுத்துட்டு குமரகுரு காலேஜ் நார்மல் எம்பிஏக்கு வந்து 90 சீட் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ இனோவேஷன் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் வெஞ்சர் டெவலப்மெண்ட்டு வந்துட்டு டிஃபால்ட்டாக அது இருக்கிறது தான். அடுத்து புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு 15 சீட் அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த இயர் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் குமரகுரு எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபீஸ் என்ன அப்படின்றத கால் பண்ணி கேட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து காலேஜுக்கே நீங்கள் எங்கிட்ட கேட்கும்போது காலேஜுக்கே வந்து டேரெக்டாக கால் பண்ணி கேட்டு என்ன ஃபீஸ் வருது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து எஸ்என்எஸ் அங்கேயும் வந்து புதுசாக வந்து ஒரு கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், அதே மாதிரி எம்பிஏ டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து நார்மல் எம்பிஏ அப்படின்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆர்ட்ஸு இருக்குது. சாரி, நார்மல் எம்பிஏவும் இருக்குது. இது போக வந்து டிசைன் திங்கிங், அது இல்லாமல் இன்னொன்று பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஃபீஸ் எல்லாம் வந்து வேரி ஆகும். அதாவது பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் டிசைன் திங்கிங்கெல்லாம் வந்து வேறு ஃபீஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டானதாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து கோயம்புத்தூரில் ஆல்ரெடி பாருங்கள் ஜிஆர்டியில் உங்களுக்கு வந்து எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரத்னம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் வெஞ்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேலில் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. சர்தார் வல்லபாய் பட்டேலில் எம்பிஏ அப்பேரல் மேனேஜ்மெண்ட் டிஃபால்ட்டாக இருக்குது. எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த இயர் வந்து எம்பிஏல ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வேறு வேறு லொக்கேஷன்ஸில் நிறைய புது கோர்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சீட் மேட்ரிக்ஸ் வச்சு வந்து பார்த்துக்கலாம். ஸோ எம்பிஏக்கு சொல்கிறதும் இதுதான். அதாவது வந்து எனக்கு ஒரு 1500 மார்க்குக்கு மேலே போயிடுச்சு, ரேங்க் வந்து 1500 ரேங்க்குக்கு மேலே போயிட்டுது, பட் டாப் காலேஜஸ் இந்த டாப் 10 காலேஜஸ் சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் வரல அப்படின்றவங்கலாம் வந்து தாராளமாக கேபிஆர் அப்படின்றத ஒரு சாய்ஸாக வந்து வைக்கலாம். அதே மாதிரி ஜான்சன்ஸை ஒரு காலேஜாக வந்து வாய்ப்பாக வைக்கலாம். ஏன்னா ஜான்சனும் வந்து நல்லாயிருக்கும், கேபிஆரும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வந்து ஹாப்பி வேலியும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அன்சங் ஹீரோஸ் மாதிரி கொஞ்சம் மினிமம் கேரண்டியாக இருக்கக்கூடிய காலேஜஸ். உங்களுக்கு வந்து டாப் ரேங்கில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பெருசாக வந்து பிராண்டை நோக்கி ஓட வேண்டியதில்லை, குவாலிட்டி நோக்கி வந்து வேணும்னு நினைக்கிறவங்க இதையெல்லாம் வந்து ஒரு சாய்ஸாக வைக்கலாம். இது என்னோட சஜஷன் தான். உங்களோட ஃபைனல் தாட் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, டெசிஷன் எடுத்துக்கங்க. பட் இது ஒரு சஜஷனாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ எம்பிஏ மேட்ரிக்ஸ் இது வந்திருக்கு. நீங்கள் ஃபுல்லாக எடுத்து வந்து பாருங்கள். இன்னும் உங்களுக்கு உங்களோட லொக்கேஷன், இப்போ நான் கோயம்புத்தூர் லொக்கேஷன் தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி திருச்சி, மதுரை,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ஜோன்ல இந்த மாதிரி லொகேஷன்ஸ்லாம்